நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் இந்தியா 360 ஜாப்ஸ் வித் பை உங்கள் நவீன். நண்பர்களே, இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படிதான் நம்ம போறவுடைய எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷன் வரும். இந்த வீடியோ யூஸ்ஃபுல் இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, முடிஞ்ச வரைக்கும் ஸ்ப்ரெட் பண்ணுங்க. உங்களுக்கு டவுட் சொன்ன கமெண்ட் பாக்ஸ், ஃபேஸ்புக் இன்ஸ்டா வந்து பிரைவேட்டா சேட் பண்ணலாம். அதே மாதிரி கமெண்ட் பாக்ஸ் சைட்ல இருக்கக்கூடிய ஹை பட்டனை தட்டி விட்டீங்கன்னா எங்களுக்கு பாயிண்ட்ஸ் வந்து சேரும். அது மிகப்பெரிய எங்களுக்கு ஊண்டுகோலாக இருக்கும். இன்னைக்கு என்ன வீடியோ பத்தி பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா, மின்சாரத்துறையிலிருந்து வந்திருக்கக்கூடிய அடுத்து ஒரு நியூ ரெக்கமெண்ட் தான் பார்க்க போறோம். இது எங்கிருந்து வந்திருக்குதுன்னு பாத்தீங்கன்னா, மின்சாரம் தயாரிக்கும் இடத்திலிருந்து நமது தமிழ்நாட்டிலிருந்து பெல் நிறுவனத்திலிருந்து தான் இந்த நோட்டிபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கு எந்த ஒரு தேர்வும் கிடையாது. சேலரி வந்து அப் டு 50 வரைக்கும் கொடுத்திருக்காங்க. 1/4/2026 வரைக்கும் வந்து விண்ணப்பிக்கலாம் சொல்லியிருக்காங்க. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஆண்கள் பெண்கள் யார் வேணாலும் வந்து விண்ணப்பிக்கலாம். மற்ற டீடைல்ஸ் எல்லாமே நம்ம அபிஷியல் வெப்சைட்ல போய் பாக்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ வந்து ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்படிதான் நம்ம சொல்ற டீடைல்ஸ் எல்லாமே உங்களுக்கு தெளிவாக புரியும். இனிமே நம்மளுடைய டெலிகிராம், ஃபேஸ்புக், இன்ஸ்டா குரூப் அண்ட் வாட்ஸ்அப் குரூப் ஜாயின் பண்ணீங்கன்னா கண்டிப்பா ஜாயின் பண்ணிக்கோங்க. அதோட லிங்க் எல்லாமே நம்ம டிஸ்கிரிப்ஷன் அண்ட் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல கொடுத்திருக்கோம். பிசினஸ் ரிலேட்டட் குரீஸ் கான்டாக்ட் பண்ண நினைச்சீங்கன்னா நவீன் 812244@gmail.com அல்லது நவீன் 735855@gmail.com அல்லது நவீன் 999650@gmail.com இந்த 3 மெயில் ஐடி மூலியமாக உங்களோட கொரிஸை எங்க கிட்ட நீங்க கேட்கலாம். சரி வாங்க நண்பர்களே, இப்ப நம்ம அந்த அபிஷியல் வெப்சைட் போய் ஃபுல் டீடைல்ஸ் பார்ப்போம். இப்ப நீங்க திரையில வந்து பார்த்துட்டு இருக்கிறது தான் பெல் நிறுவனத்துடைய அபிஷியல் வெப்சைட். சோ இது வந்து பாத்தீங்கன்னா ஆன்லைன்ல ரெஜிஸ்டர் பண்றதுக்கான அபிஷியல் வெப்சைட் லிங்க். சோ இதுதான் வந்து நோட்டிபிகேஷன். ஃபர்ஸ்ட் இப்போ நோட்டிபிகேஷன்ல என்னென்ன சொல்லிக்காங்க சொல்லி ஈச் அண்ட் எவரி டீடைல்ஸ் பார்த்தலாம். இந்த நோட்டிபிகேஷன் 11/3/2026 தான் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா FTEC01 ஜாப் கோட்ல வந்துட்டு 28 காலி பணியிடங்களும், FTE02ல வந்து 4 காலி பணியிடங்களும், FTEH03க்கு வந்து 3 காலி பணியிடங்களும் கொடுத்திருக்காங்க. என்ன போஸ்டிங் நேம்னா டெபுட்டி இன்ஜினியர் 2க்கு தான் வந்து அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. இன்ஜினியரிங் எடுத்து முடிச்சிருந்திருக்கணும், இல்லைன்னா பிஆருக்கு எம்எஸ்சி அக்ரிகல்ச்சர் வந்து முடிச்சிருந்திருக்கணும். இதுல ரிசர்வேஷன் கேட்டகரிக்கு வந்து பாத்தீங்கன்னா இயர் கேட்டகரிக்கு 16, எக்கனாமல் வீக் பர்சனுக்கு 3, ஓபிசிக்கு 9, எஸ்சிக்கு 5, எஸ்டிக்கு வந்து 2 கொடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் கிளாஸ் எடுத்து பாஸ் பண்ணிக்கணும். மாத சம்பளம் 40,000 இருந்து அப் டு 1,40,000 கொடுத்திருக்காங்க. ரிசர்வேஷன் கேட்டகரி மாற்றுத்திறனாளிசோ இதுக்கு வந்து எலிஜிபிள்னு சொல்லியிருக்காங்க. ஏஜ் ரிலாக்சேஷனும் வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து கொடுத்திருக்காங்க. 5 இயர்ஸ்ல இருந்து எக்ஸ்பெண்டடா வந்து 2 இயர்ஸ் வந்து கொடுக்கறதா வந்து சொல்லிருக்காங்க. எக்ஸ்ட்ரா அதர் அலோன்ஸும் வந்து பாத்தீங்கன்னா கொடுக்கறதா அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. ஒன்ஸ் சேலரி, அதாவது செலக்டட் கேண்டிடேட்டுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா பேசிக் பே இருக்கணும், அலோன்ஸ் இருக்கும். அதே மாதிரி ஹவுஸ் ரெண்ட் அலோன்ஸ் 35% இருக்கும். ஆனுவல் பேசிக் பே வந்து பெர்கியூட்ஸ் இருக்கும். பெர்ஃபார்மன்ஸ் ரிலேட்டட் பே இருக்கும். குரூப் லைஃப் இன்சூரன்ஸ் வந்து கொடுக்கறதா சொல்லிருக்காங்க. மெடிக்கல் ரீம்பர்ஸ்மெண்ட் கொடுக்கறதா சொல்லிருக்காங்க. பிஎஃப், பென்ஷன், கிராஜுவிட்டி, கம்பெனி ரூல்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இருக்குன்னு வந்து சொல்லிருக்காங்க. ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா அப்பர் ஏஜ் லிமிட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா 28 இயர்ஸ் வந்து கண்டிப்பா வந்து முடிச்சிருக்கணும். ஓபிசிக்கு வந்து 3 இயர்ஸ் வந்து சொல்லிருக்காங்க. SC/STக்கு வந்து 5 இயர்ஸ் ஏஜ் ரிலாக்சேஷன். மாற்றுத்திறனாளிக்கு அப் டு 40% இடஒதுக்கீடு வந்து கொடுக்க சொல்லிருக்காங்க. 10 இயர்ஸ் வந்து ஏஜ் ரிலாக்சேஷனும் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. எஜுகேஷன் குவாலிபிகேஷனை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இன்ஜினியரிங் எடுத்து படிச்சிருந்திருக்கணும், இல்லைன்னா பேச்சுலர்ஸ் ஆஃப் ஆர்கிடெக்சர், இல்லைன்னா எம்எஸ்சி அக்ரிகல்ச்சர் எடுத்து படிச்சிருந்திருக்கணும் சொல்லியிருக்காங்க. சோ ஃபர்ஸ்ட் கிளாஸ் எடுத்து பாஸ் பண்ணிருக்கணும் வந்து சொல்லியிருக்காங்க. மெத்தட் ஆஃப் செலக்ஷனை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு யாரு வந்து குவாலிஃபையர் ஆறீங்களோ, ஆன்லைன் அப்ளிகேஷன்ல மீட் ஆறீங்களோ, சோ அவங்களதான் ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா ஜெனரல் கேட்டகரிக்கு வந்து ஓபிசி, எக்கனாமிக் வீக் பர்சன் 30% சொல்லிட்டு உங்களுக்கு வந்து மாற்றுத்திறனாளி ரிட்டன் டெஸ்ட் அண்ட் இன்டர்வியூ பேஸ் பண்ணி எடுக்கறதா சொல்லியிருக்காங்க. 1:5 ரேஷியோ அடிப்படையில் எடுப்பாங்க. அதாவது ஒரு காலி பணியிடங்களுக்கு 5 பேர்த்த செலக்ட் பண்ணாங்க. அந்த 5ல பெஸ்ட் ஆஃப் 1க்கு தான் வந்து கொடுக்கறதா அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. சோ எக்ஸாமினேஷன் 90 மார்க்கு 90 மினிட்ஸ்க்கு இருக்கும். சோ 85 கொஸ்டின்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுல வந்து ஒரு கொஸ்டினுக்கு 1 மார்க்குக்கு அப்படின்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. வெயிட்டேஜ் வந்து பாத்தீங்கன்னா 85 மார்க்ஸ்க்கு வந்து இருக்கும். இன்டர்வியூ 15 மார்க்கு, டோட்டலா 100 மார்க்குக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சொல்லியிருக்காங்க. சிலபஸ் டீடைல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா என்னென்ன படிக்கணும்னு சொல்லிட்டு இங்க எல்லா டீடைல்ஸுமே இருக்குது. ஒன் பை ஒன்னா பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஹவு டு அப்ளை அப்படின்னு சொல்லிட்டு இங்க டீடைல்ஸ் எல்லாமே இருக்குது.
நீங்க வந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அப்ளிகேஷன் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா டெபுட்டி இன்ஜினியருக்கு வந்து 400 ரூபாய் 18% ஜிஎஸ்டி. இதுல வந்துட்டு யாருக்குல எக்ஸாமினேஷன் ஃபீஸ் இல்லைன்னு பாத்தீங்கன்னா எக்ஸ் சர்வீஸ்மேன் மாற்றுத்திறனாளில் எஸ்சி அண்ட் எஸ்டிக்கு வந்து எந்த ஒரு எக்ஸாமினேஷன் ஃபீஸும் கிடையாது. இப்ப நீங்க ஃபீஸ் பேமெண்ட் பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட் வந்துட்டு இது நீங்க கொடுத்தாலே போதும், ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு வந்துட்டு இந்த ஸ்டேட் பேங்க் கலெக்டுக்குள்ள உள்ள போயிடும். இதுக்குள்ள போயிட்டு நீங்க ஃபீஸ் டைரக்டா வந்து பேமெண்ட் பண்ணிக்கலாம். இப்போ ஆன்லைன்ல அப்ளை பண்ணணும்னு பாத்தீங்கன்னா ஜஸ்ட் இந்த ஜாப் கோடு ஒரு கிளிக் பண்றீங்களா, ஓகே கொடுத்தீங்களா. ஸோ கேண்டிடேட் வந்து ஆல்ரெடி லாகின் பண்ணீங்கன்னா சரி, ஆல்ரெடி லாகின் பண்ணீங்கன்னா ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இல்ல ஃப்ரெஷ்ஷா வந்து லாகின் பண்ண போறீங்கன்னா இங்க நேமு, டேட் ஆஃப் பர்த், அதுக்கப்புறம் டேட் ஆஃப் பர்த், அதுக்கப்புறம் என்ன போஸ்டிங் வந்து விண்ணப்பிக்க பண்ணி செலக்ட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி வந்து உங்களுடைய மெயில் ஐடி அண்ட் என்ன அதோடைய .com ஸ்பெசிபிக்கா வேற இருந்ததுன்னா அது ரீமெயில் ஐடி அண்ட் பாஸ்வேர்டு வந்து பாத்தீங்கன்னா இருக்கணும். அதே மாதிரி இது எஸ்ன்னு வந்து கொடுத்துட்டு சப்மிட் கொடுத்துட்டாலே போதும், ஆட்டோமேட்டிக்கா நீங்க அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். சோ இது அப்ளை பண்றதுக்கான கடைசி தேதி வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 1/4/2026 வரைக்கும் வந்து விண்ணப்பிக்கலாம் சொல்லியிருக்காங்க. என்ஓசி சர்டிபிகேட் வாங்கி வச்சுக்கோங்க. ஓபிசி சர்டிபிகேட் வாங்காதவங்க வாங்கி வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்க வந்து எக்கனாமிக் வீக் பர்சன் சர்டிபிகேட் சரி வாங்கி வச்சுக்கோங்க. மாற்றுத்திறனாளி சர்டிபிகேட் வாங்கி வச்சுக்கோங்க. சோ கண்டிப்பா நீங்க ஆன்லைன்ல அப்லோட் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல் இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல் இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, முடிஞ்ச வரைக்கும் ஸ்ப்ரெட் பண்ணுங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா இவங்க இங்க கொடுத்துருக்கக்கூடிய மெயில் ஐடிக்கு டேரக்டா கான்டாக்ட் பண்ணலாம். இல்ல அப்படின்னா நீங்க கமெண்ட் பாக்ஸ், ஃபேஸ்புக், இன்ஸ்டால வந்து பிரைவேட்டா வந்து சாட் பண்ணலாம். சோ இந்த வீடியோஸ் வந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பாக்ஸ்ல கேட்கலாம், இல்லைன்னா பிரைவேட்டா வந்து சாப்பிடலாம். அதே மாதிரி கமெண்ட் பாக்ஸ் சைடில் இருக்கக்கூடிய ஹை பட்டனை தட்டி விட்டீங்கன்னா எங்களுக்கு பாயிண்ட்ஸ் வந்து சேரும். அது மிகப்பெரிய எங்களுக்கு உண்டுகோலா இருக்கும். பிசினஸ் ரிலேட்டட் கான்டாக்ட் பண்ண நினைச்சீங்கன்னா நவீன் 812244@gmail.com. ஸோ இந்த மெயில் ஐடி கான்டாக்ட் பண்ணலாம். இல்ல பண்ணா நவீன் 735855@gmail.com கான்டாக்ட் பண்ணலாம். இல்ல பண்ணா நவீன் 99650@gmail.com. இந்த 3 மெயில் ஐடி மூலியமாகவும் உங்களோட கொரிஸை எங்க கிட்ட நீங்க கேட்கலாம். So thank you so much. All the best for your career.